கொடுங்க. பாட்டி, நான் கொடுத்துக்கிறேன், நீங்க போங்க. லட்சுமி, நான் இங்கதான் இருக்கேன். டீ. எவ்வளவு நேரமும் உன் பேரு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? எங்க போய் தொலைஞ்ச? அது வந்து நேத்து நைட்டு நீங்க லேட்டா வந்து படுத்தீங்க. காலையில எழுந்திருக்க லேட் ஆகுமோன்னு. இங்க பாரு, நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு கவனிக்கிறதுல உன்னோட வேலை கிடையாது. உங்ககிட்ட என்ன வேலை சொன்ன அந்த மண்ணாங்கட்டியை மட்டும் ஒழுங்கா பாரு. என்ன? சரி. வா. சரி. அண்ணா. ஓ சரிண்ணா. மாமா, பஞ்சாயத்து எலெக்ஷன்ல உன்னை எதிர்த்து அந்த நாகராஜன் நிக்கிறானா? என்ன சொல்ற? ஆமா மாமா, அவன் நிக்க போற வார்டை லேடிஸ் ஒதுக்கிட்டாங்க. நீ பிரசிடென்ட் ஆடவே கூடாதுன்னு அவன் கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கான். ஊர்க்காரங்க கூட அவன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. பசுபதே, இந்த எலெக்ஷன்ல நான் எப்படி அது ஜெயிச்சாகணும், அதுக்கு உண்டான வேலையை போய் பாரு. சரிங்க மாமா. ஓ. பயப்படாத, ஒரு நிமிஷம் இரு, இத வந்துடுறேன். லட்சுமி, நீ எப்பெல்லாம் கண்கலங்கி நிக்கிறியோ அப்பெல்லாம் உனக்காக உங்க அம்மா எழுதின இந்த புத்தகம்தான் உன் எல்லா கஷ்டத்துல இருந்து மீட்டெடுக்கும். இந்தா படி. ஏடா சாத்தி லட்சுமி, நான் உன் கூட இல்லைன்னு நீ எப்பவும் கலங்காத. நான் உன் கூடவே தான் இருப்பேன். பாப்பா, நீ எப்பவும் எதை பார்த்தும் பயப்படாத. பயந்தா உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். பயந்து பின்னாடி போகாத, துணிஞ்சு முன்னாடி போ. எதுவும் உன்னோட பாதையை தடுக்க முடியாது. நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். இப்ப கண்களை மூடு, மூச்சை மெதுவா இழு. எல்லா பயமும் பறந்து போயிடும். செல்லமே, பட்டாம்பூச்சியா பறந்து திரியிற வயசுல உனக்கு வர கஷ்டம் நிரந்தரம் இல்ல. உன் பக்கத்துல வந்து நின்னு உன்னை காப்பாத்த ஒரு கை வரும். அந்த நேரம் வர வரைக்கும் நீ காத்துட்டு உன்னை கரை சேர்க்கிறவன் உன்னை தேடி சீக்கிரம் வரும். போதும் போதும்.
கல்யாணம் நமக்கு இல்ல திரு, இவங்களுக்கு தான். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மாலைய கழட்டு. ஓகே. 2 பேரும் லவ் பண்றாங்க, வீட்ல ஒத்துக்கல. உடனே மேரேஜ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அதான் உன்னையும் வர வச்சோம். ஏய் திவ்யா, உன் ஆள் 10க்கு 10 வாங்கிட்டாருடி. திரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லவ் பத்தி இவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். 3 வருஷமா நாங்க லவ் பண்றோம், ஒரு சண்டை கூட வந்ததே இல்லன்னு. உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. நீ என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சாங்க. நீ 10க்கு 10 எடுப்பேன்னு கான்பிடென்ட்டா சொன்ன. நான் உன்னை இங்க போன் பண்ணி வர சொன்னப்போ நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம வரேன்னு சொன்னப்பவே டெஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. புரியல. நான் உன்னை உடனே வர சொன்னதும் நீ ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே வந்த.